ஹலோ பக்கத்தில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைவாண்டாக பிறந்துட்டு அசால்ட் டைப்ஸ் பார்க்குறீங்க. வேறு யார்? நான் உங்கள் சிண்டர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு கருமத்து இடத்தை பார்க்க போகிறேன்னா டார்க் அந்த பிளாக்ங்கிற ஒரு அனிமி பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இல்லை எபிசோட் லேட்டாக வர காரணம் நான் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். அது ப்ரைவேட்டில் போட்டு வச்சுருப்பேன். காப்பி டிஸ் வரும், அது திருப்பி எடிட் பண்ணுவேன். அப்படியே வந்து உங்களுக்கு பப்ளிக் ஆகிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிரும். அதுதான் காரணமாக இருக்கும். சரி, ரொம்ப பேசாமல் ஐயோ காற்று போட போகிற மாதிரி பேசாமல் காற்றை பேச ஆரம்பிச்சிடலாம். இது டார்க் அந்த பிளாக்கு சீசன் 1 எபிசோட் 10 தான். ஆரம்பத்தில் ஃப்ளாஷ்பேக் தான் ஓடுது. ஏமா நீ கூட ஜங்க் புக்கை எப்படி திம்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வந்துட்டுப்பா கவலைப்படாத. ஆமாம் நீ என்னம்மா எழுதிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அடுத்த வருஷம் வேறு காலேஜுக்கு அதுக்கெலாம் போகணும், அதுக்கான எழுதிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்ல, ஏ நீ சும்மா இருறி, என்னது நீ போலீஸாக பாரு? ஆமாப்பா, ஏன்னா இங்கே யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க யாருமே காசப்படாமல் நான் காப்பாற்றுவப்பா அப்படின்னு சொல்ல, சரிம்மா அவன் நக்கடிக்க அதுக்கு இவன் சண்டை போட, அப்படி இவன் இதை பார்க்க அப்படி நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வந்தா, ஏமா என் செல்லமே தங்கமே நீ எங்கே இருக்க, முன்னாடி வா ஓ மண்டையிலே நான் சூடவா அப்படி அவ தேடிட்டு இருக்க. டே நீங்க என்ன பண்ற? எங்கே அவர் டீ ஜாம் கேட்கலான்னு கொடுக்க வந்தா, அவர் மேலே யாரோ ஜாம் தடி வச்சுருக்காங்க, எடுக்கப்பட்டுருது. எப்பா நீ கொஞ்சம் நில்றா அப்படி சொல்லிட்டு இருக்க. இங்கிட்டு பார்த்தா எங்கடி இருக்க, எனக்கு எவ்வளோ பேர் கஷ்டம் கொடுத்தாலும் இன்னையோட அது எல்லாமே முடிய போகுது. எங்கள் அப்பா என்னை கண்ட்ரோல் பண்ணிச்சாரு, அவரு போயிட்டாரு, நீ என்னை யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படி சொல்லி இங்கிட்டு திரும்பி பார்த்தா எல்லாரும் கொண்டுகிட்டு இருக்கா. என் செல்லமே நீ மட்டும் தான் பாக்கி, என் கண்ணு முன்னாடி வந்து எனக்காக செத்துப்போ அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி இங்கிட்டு டே தம்பி நம்ம நேரம் பார்த்து ஓடணும், 1 2 3 சவாலா ஓடுறா அப்படின்னு சொல்லி ஓட, ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டேன் மிசாக்கி அப்படி சொல்ல, எங்க யாருங்க நீங்கள், நான் போலீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படி சொல்ல, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு வழியில் இந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடு தேடி பார்த்துட்டு இருக்க. அப்போல எப்பா தயவு செஞ்சு மன்னிக்கவும், இங்கே ஒரு பிரச்சனை, அதனால் உங்களை வெளியே விட முடியாது அப்படிங்கிட்டு தான் எவ்வளோ பெரிய விளக்கணையாலும் சரி யாருமே வெளியே விட்டாத இவன் கத்திக்கிட்டு இருக்க. அப்படியே எப்பா போர்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு, ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போக, அப்படி எங்கிட்ட பார்த்தா பாத்ரூமில் குத்து வச்சு உட்காந்துருக்குங்க. எப்பா உன்ட்ட செல்ஃபோனாக இருக்கே? இல்லைங்க விளையாட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு யோசிச்சிருக்கேன். திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆகுது. கவலைப்படாதீங்க ஜென்ரேட்டர் இருக்குன்னு சொல்ல டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் என்னை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது ஒன்றும் இல்லைப்பா, இவன் எதுக்கு என்னை கொல்ல நினைக்கிறா, அவன் என் ஃப்ரெண்டு தானே, அலைஸ் என் ஃப்ரெண்டு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக மாட்டப்படுறீங்க. உனக்கு இந்த ஃபீலிங் பற்றி என்ன தெரியும்? ஆமாம் எனக்கு இந்த ஃபீலிங் அப்படி சொல்லிட்டு ஒன்று யோசிக்க, எப்பா என்னை மன்னிச்சிருப்பா, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பாத்ரூமில் உட்காந்து பேசுகிறது எனக்கு தான் முதல் எனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஆமாம் நீ அப்போ என் கூட இருக்க, உன்னே அவன் பார்க்கவே இல்லையா? என்னது அப்படி சொல்லிட்டு நீ இந்த கண்டுபிடிக்கலையா? எப்பா நீ வேணா சைட்டை போய் கூட்டிகிட்டு வரியா, எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்க, கண்டிப்பாங்க என்னோட பேர் லீசான் அப்படி சொல்லி கை கொடுக்க, என்னோட பேர் கிரகரா மிசாக்கிக்குப்பா அப்படி சொல்லி கை கொடுக்க, என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன்ரா. அப்படி இங்கிட்டு பார்த்தா என்னப்பா கிடைக்கவே இல்லை, சிக்னல் கிடைக்கல, பவர் கட் ஆயிடுச்சு, என்னவாச்சும் பண்ணுறா, சரி நான் பார்த்துக்கிறேன். மாஸ்டர் எங்களை என்னால் ஒன்றும் பண்ண முடியல, வாரண்ட் இல்லாமல் எப்படி அவங்க கம்பெனி போய் நாங்கள் சர்ச் பண்ணுறது, அப்போனா வாரண்ட்டை போட்டு போய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் காலை கட் பண்ண. அப்படி இங்கிட்டு பாஸ் நீங்கள் என்ன உள்ளே இருக்கீங்க, வாயை போட்டு உள்ளவாடா அப்படின்னு சொல்ல, அப்படி இங்கிட்டு எப்பா அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி போட்டு சொல்லியிருப்பா, அவள் செத்தாதே எனக்கு நிம்மதி எப்படி சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாத ஒரு பொண்ணு தானே, இல்லைப்பா என் கூட ஒரு பையன் இருந்தான்னு சொல்ல, என்னது பையனா அப்படி சொல்லிட்டு இவன் ஒன்று பண்ணுறான். அப்படி இங்கிட்டு ஏண்டா சைட்டோடே உனக்கு வேறு பிளான் கிடைக்கல, இப்படி இருந்தால் அப்போ கரெக்டாக கொண்டு முடியும். ஆமாம் இப்போ இங்கே என்ன நடக்குது நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் லீ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஆளை காணும். என்னடா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஊட்டி போயிட்டுருக்க. அப்படிங்கிட்டு பார்த்தா நம்ம தலை என்ட்ரி அப்படியே போயிட்டு பூவை பார்த்துட்டு இருக்க. வருக சகோதரரே, இது மாதிரி யாராச்சும் வருவாங்கன்னு நினச்சி, நீங்கள் எந்த சிண்டிகேட்டை சேர்ந்தவன்னு தெரில, ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு மேட்சானவே இல்லை. என்ன ரத்த சிந்துன்னு பார்க்குறியா, இதுதான்ப்பா என்னோட வேலை, ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஃபைன் எடுக்கும்போது நம்ம தலைவனை கரண்ட் யூஸ் பண்ண, நீங்கள் தான் அந்த தலைவரா? ஒருத்தவன் அவன் இஷ்டமானக்கு கரண்ட் யாரும் யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க, அது நீங்கள் தானே, ஆனால் என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட வேகமானவன் அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த ரத்தம் மாஸ்கில் பட்டிருக்கு. அப்படி இங்கிட்டு பார்த்தா சைட் எங்கிட்டு வாடா ஒருத்தையும் சொல்ல, பேனிக் ஆகாத அவன் சொல்கிற இடத்துக்கு நீ போ அப்படி இவங்களும் சொல்ல, சரி அப்படி சொல்லிட்டு ஊற்றிட்டு உள்ளே போய் பார்த்தா எவனே காணும். பார்த்தா யாரோ சொல்கிறாங்க. அப்படி கொஞ்சம் லைட்டை போட்டால் எல்லாரும் ரத்தமாக கிடக்குது. வாமா மிசாக்கி உனக்காகவே வந்து விட்டேன், நீங்கள் கொண்டாதே இப்போ என்னால் ஃப்ரீ ஆக முடியும். எங்கள் அப்பா அவன் இஷ்டமானக்கு என்னை ஆட்டி வைக்க முயற்சி பண்ணான், இப்போ அவன் செத்துட்டியா, இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டி, இப்போ நீ உன்னை கொண்டா நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பையில் ஒருத்தர் வந்து நான் உனக்கு ஃப்ரீ கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டான். ஏன் நீ இப்படி பண்ண? எப்பா நீ ஃப்ரீடத்தை தேடி அடையலை, யாராச்சும் உங்க கூட இருக்கணும்னு தான் நீ அப்படி பண்ண, அதனால தான் உன்னை நான் ஃப்ரீயாக அனுப்பிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கேன்.
அப்படியே அவளும் செத்து போகு. அலைத்து என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஏம்மா நீ ரொம்ப மோசமானவா. நீ இந்தியா அவளை காப்பாற்றின. ஆனால் நீ இப்போ நீ வேலையை கொல்ல விட்ட பார்த்துட்டியா? என்னடா சொல்கிற? ஆமாம், அவங்க அப்பாவை ஏற்று கேட்ட ஒரே ஆள் நீந்தே. ஆனால் இப்போ நீ அவங்க கூட இல்லாதனால என்ன நடந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நோ சரி நீ போக வேண்டிய ரெண்டு ரத்தம் திரிக்க நம்ம தலைவர் மாதம் வர்றா. ஆனால் சொல்லி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அங்கே புகை மூட்டத்தில் இன்னொருத்த என்ட்ரி. PK-201 இது எப்படா சாத்தியம்? நீ செத்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சா இது ஓர் ரத்தமா? அந்த ஸ்பீடில் எப்படா நீ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருவே நான் உன்னோட ஸ்பீடாக இருந்திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது நின்றா அப்படின்னு சொல்ல வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கேன். அப்படி ஆகா வேங்க் சங்கரோட மக இப்படி செத்து போயிருக்கா, வேங்க் சங்கரும் செத்து போயிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இருக்கேன். சரி என்னோட வேலை முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு நீ ஹீரோ அங்கேருந்து எழுந்திரிச்சு போக. என்னால் அலேசாவை காப்பாற்ற முடியல வச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, ஒருத்தர் மைண்டில் என்ன இருக்குன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எல்லாம் வேலை பார்த்துக்கலாம். நீ சிகரெட் அடிக்கிறேன் அப்படி கேட்க, அதுவா அது சில ப்ராப்ளம், அதை கண்டுக்காத. அப்புறம் எனக்கு ப்ராப்ளம் நீ வந்துரு, ஏன்னா நானும் ஒடியதே நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ இப்போ வரலாம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. இன்னொன்று சொல்லணும், என் பக்கத்தில் சிகரெட் அடிச்சிருந்தா செருப்பு கலக்கி அடிப்பி அப்படின்னு சொல்ல. அப்படிங்கிட்டு எதுக்குமா உனக்கு நீ ப்ரொமோஷன் வேணாங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா என்னை நம்பி இருந்த ஒருத்தவரே என்னால் காப்பாற்ற முடியல, நான் எப்படி மற்றவங்கள காப்பாற்ற போகிறேன், ஆனால் ப்ரொமோஷனுக்கு என்ன தகுதி ஆள் அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மேம் உங்களுக்கு என்ன ஆச்சா? ஒன்றும் இல்லை, உனக்கு என்னடா? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்றா நம்பி தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல. என்னது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கேல, நம்ம தலைவர் எங்கிட்டு போயிட்டு இருக்கா. இதோடையே இந்த எபிசோடு முடியுதுப்பா. இந்த எபிசோடில் கிரையராகவும் சைட்டும் ஒரு வேளை ஜோடியாக இருக்க வாய்ப்பு இருக்குப்பா, ஏன்னா அப்படிதான் காமிக்கிறாங்க. சரி நம்ம அடுத்த எபிசோட பார்ப்போம். பார்த்து உடம்பு பார்த்துங்க, நேருக்கு நேரம் சாப்பிடுங்க. டாட்டா பாய் பாய்.